our Director of the Institute of Cardiac and Advanced Disorders, Dr. B.V. Bashi, Professor Bashi sir, and his team members, and Mr. Francis and his family member who have come forward to discuss with the media, press and our staff members what is the issue and what it has been handled. He has been came all the way from Bombay to Chennai. This is a very rare condition. People used to go for cardiac surgery for each organ. In this case, he has been already operated for one issue. In that, there is a problem with the valve after 10 years of service in the valve. Other than that, he has got one more issue. Aortic dissection is a life-saving surgery. He has been discussed with so many people, and he has come forward for the treatment. And Bashi sir and his team has discussed intensively with inter-departmental, and they have come forward with the final outcome. I have searched in media and Google. This type of procedure is not done in India, number one. And also world level, we don't have any record. This type of bent-down procedure already aortic stenosis in the dissection operated, there is no record available. Therefore, this will be the first case in India. I would like to thank Dr. Bashi and his team for performing and bringing out the patient outcome. Thank you, sir. இந்த டைமில் காலையில் தான் சாதாரண பிரசிடென்ட் நடக்கிறது. இன்னைக்கு எங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் காலையில் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டாக்டர் ராஜு ஃபார் ப்ரொவைடிங் இஸ் ஆல் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். இந்த மாதிரி கேஸ் பண்ணணும்னா ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேணும். வி ஆர் பேக்கப் ஃப்ரம் தி பிளட் பேங்க், ஃப்ரம் தி லேப், the radiology department for diagnosis, emergency department, anesthesia, perfusion, nurses, my colleagues, intensivists. It's a huge team is necessary to conduct this operation. I must thank Mr. Francis for coming over and giving us the opportunity. Because I always feel doctors get experience. If you don't have patients, there is no doctor. Every doctor depends upon patients to treat them, and from each patient you get expertise in more and more things, especially challenging cases like him. If Francis, when he came here, aortic dissection சொல்லுவாரு. அதாவது மகாதமனி இங்கே வந்துட்டு மூளையில் இருக்கிற பொழுது அண்ட் டிசெண்டிங் aorta வந்து கிட்னி, ஸ்டமக், லிவர், ஸ்பைனல் கார்டு எல்லாம் வருது. இங்கே வந்து ரத்தக்குழல் வெளியிட்டா இட் இஸ் எமர்ஜென்சி. இந்த ரத்தக்குழலை கட் பண்ண மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஏறிட்டு வரலாம், பெருவியில் ரத்தக்குழல் வீக்கமாக இருந்து வரலாம். ரத்தக்குழல் வெடிஞ்சிட்டு இந்த வேல்வ் லீக் ஆகும். இது வெடிஞ்சது கீழே வர போகலாம். இப்படி இங்கே தான் ஆரம்பிச்சுட்டு கீழே எல்லா ரத்தக்குழலையும் கம்ப்ளீட்டாக வெடிச்சு போயிட்டுனா அது எமர்ஜென்சி தான். இது பிரான்சிஸ் வந்து இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் முதல்ல டிசெக்ஷன் வந்தது. அப்போ அவர் எமர்ஜென்சி சர்ஜரி பாம்பேயில் பண்ணிட்டு அவர் ஒரு டியூபும் அப்புறம் வேல்வும் சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்க முடியுமா? அது வந்து இது மெட்டல் வேல்வு. இவருக்கு வந்து டிஷ்யூ வேல்வு தான் போட்டிருக்கு. மெட்டல் வேல்வு போட்டால் சாதாரணமாக இதுக்கு டேமேஜ் வராது. அப்புறம் புல்லட்டு தின்னாது நிறைய மாற்றம் சொல்கிறோம். இவருக்கு வந்து டிஷ்யூ வேல்வு தான் போடுறது. அது சாதாரண ஒரு 10 years மேலே நிற்க மாட்டார். அதனால இவருக்கு இப்போ வரும்போது இங்கே எடுத்து இந்த வேல்வு சுருங்கி இருந்தது. அது இல்லாமல் இங்கே உள்ள ரத்தக்குழல் கம்ப்ளீட்டாக வெடிஞ்சிருந்தது. இப்போ இது கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணோம். இந்த ரத்தக்குழல் வெடிஞ்சதில் டியூப் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வேல்வ் எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கிறது பண்ணுறது. கம்ப்ளீட் எடுத்து மாற்றணும். நாங்கள் என்ன பண்ணி தெரியுமா, இந்த வேல்வ் எடுக்கிறதுக்கு பதில் அதுக்குள்ள ஒரு டவர் வேல்னு சொல்லுவார். இப்போ சாதாரணமாக ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ண வேல்வ் இருக்குது. அதுக்கு ஸ்டிச்சர் பண்ண தேவையில்லை. அந்த வேல்வ் போட்டு கிராஃப்ட் இருக்குது. மூளையில் ரத்தம் போகிறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் போடுவது. கிராஃப்ட் போட்டுட்டு மூளையில் ரத்தக்குழலாம் ஆர்டிஃபிஷியலாக போடுவார். அது பண்ணுற டைமில் பிளட்டை கூல் பண்ணி 18 to 20 degrees கூல் பண்ணிட்டு
பண்ணிட்டு சர்க்குலேஷன் அரெஸ்ட் பண்ண சர்க்குலேட்டரி அரெஸ்ட் சொல்லுவார். அது கீழே பாடியிலெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நிறுத்திடுவார். டெம்பரரி கிட்னி ஸ்பைனல் கார்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவருக்கு இந்த கீழே உள்ள கரெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டென்ட் கிராஃப்ட் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அவருக்கு. இந்த கிராஃப்ட், இந்த ஸ்டென்ட் கிராஃப்ட், அப்புறம் வால்வு சேஞ்ச். இந்த வால்வு சேஞ்ச் பண்ணுறத சாதாரணமாக ஓப்பன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு அதுக்கு மட்டும் 2-2.5 மணி நேரம் இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வால்வு பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கேஸ் வரும்போது வாட் வி டிசைடட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் இது கட் பண்ணாமல் எப்படி இது வால்வு சேஞ்ச் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். இது கட் பண்ணாமல் நாங்கள் பெர்குட்டேனியஸ் வால்வு அதுக்கு உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி லீக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரூப்பன்லி ஃபாரஸ்ட் போட்டு 10 minutes. சாதாரணமாக அது பண்ணோன்னா ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். ஸோ வி ஹேவ் டிசைடட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். அதனால தான் ஹி ஹேட் எக்யூப் ரிகவரி. இப்போ வந்து 10 days தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆகிருக்குது. ஸோ நல்லா ரிகவர் ஆகிடுச்சு. வேல்வ் எல்லாம் செக் பண்ணி சிடி பண்ணது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்குது அவர். இது முக்கியமான ப்ராப்ளம். வாட் யூ ஹேவ் டு டெல் இஸ் அயோர்டிக் டிசெக்ஷன் இஸ் a surgical emergency. அது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் வரலாம். சில டைமில் இது பிறவியில் ரெக்கவரிக்கு நீக்கம் வந்தால் வரலாம். ஸ்மோக்கிங் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி வரும். நிறைய காரணங்கள் இருக்குது. அது ரெக்கவரி வெடிஞ்சிட்டா 24 hours ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா 90% of the patients will be dead. Aortic dissection is a surgical emergency. The nearest hospital, sometimes facilities may not be there. So only in expert centers it can be operated. Otherwise also the risk is very high. Emergency something. So luckily he had a good recovery for the first operation. So in the மாதிரி patients operation பண்ணா கூட he needs long-term surveillance, medical surveillance like CT scan, X-ray எல்லாம் எடுத்துட்டு blood pressure control பண்ணணும். Diabetes இருந்தால் he has to control that. ஆப்ரேஷன் பண்ணாங்க. அயோட்டா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அயோட்டா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சார் சொன்ன மாதிரி டிசெக்ஷன் ஆகுது. டிசெக்ஷன் சொன்னாங்க தண்ணியில் போட்ட கார்போர்ட் கிளியிற மாதிரி இது கிழிஞ்சிடும். இது கிழிஞ்ச உடனே எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணியாகும். ஸோ அதுக்கு தான் அவருக்கு ஆப்ரேஷன் வந்து 2014 பாம்பேயில் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி இந்த பகுதியை மட்டும் மாற்றிட்டாங்க. இந்த பகுதியை மட்டும் மாற்றும் போது இதில் என்னென்ன ஒரு வேல்வு இருக்கும். இந்த வேல்வு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரத்த குழாய்கள் இருக்கும். இந்த ரத்த குழாய்கள் எடுத்துட்டு அது ரெண்டு தான் இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள். அது ரெண்டுத்தையும் எடுத்து திருப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பகுதியை அயோட்டா மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த உள்ள பகுதி எல்லாமே வீங்கிருச்சு. நார்மலாக இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அவரோட சைஸ் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு பெருசாகிடுச்சு. 10 சென்டிமீட்டருக்கு ரொம்ப பெரிய சைஸ். கிட்டத்தட்ட நுரையீரல் நசுக்கி ஃபுல்லாக பெருசாகிடுச்சு. ஸோ அது ஆப்ரேஷன் பண்ணனா அது உடஞ்சிடும். ஸோ அதனால இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்வு சுருங்கி போச்சு. இந்த வேல்வு சுருங்கி போனால இப்போ இந்த வேலை மாற்றணும்னு சொன்னால் சாதாரண இந்த பகுதி மட்டும் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இப்போ இதனால் இந்த வேல்வுக்கு பதிலாக சார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேவி வேல் இந்தியாவில் முதல் முறையாக அந்த டேவி வேலை உள்ளே வச்சுட்டு இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயில் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு 40 நிமிஷம் உடம்புல ரத்தம் போவாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் நிப்பாட்டி மொத்த பாடி டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 26 டிகிரி இருக்கும். 37 டிகிரி 38 டிகிரியில இருந்து 26 டிகிரி கிட்ட வச்சுக்கிட்டு மூளைக்கு ரத்த குழாய் நல்லாவே குறைச்சு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மூளையோட ஒவ்வொரு ரத்த குழாயும் திருப்பி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டென்ட் வச்சு அதே மாதிரி இந்த வேலையும் மாற்றி பண்ணது. இது எங்களுக்கு மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. மொத்த ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு இந்த இது. ஸோ முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவங்க 2 பேரும் அவங்க விஷயத்தை சொன்னாங்க எப்படி இருக்குன்னு கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். Subscribe to Vulcan Television. Please subscribe Vulcan Television.